கொஞ்ச நாளாகவே இந்த ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சுத்தமாக ஒர்க் பண்ணலை. அதில் வந்து 1 வீக்கில் சார்ஜ் போட்டால் சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. நான் வந்து கடையில் வந்து கேட்டு பார்த்தேன். இந்த சார்ஜர் போர்டு தான் ஃபால்ட்டாக இருக்கும், அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு 1500 to 2000 வந்து கேட்டாங்க. நான் வந்து ஓகே ரேட் அதிகமாக இருக்குது, ஆன்லைனில் நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்த்தா ரேட் கம்மியாக இருந்தது. ஓகே நம்மளே வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம், ட்ரை தான் அப்படின்ட்டுன்னு இந்த வீடியோ. சிம் எஜெக்டர் வந்து எங்கே வச்சுன்னு தெரியல, அதனால் வந்து இதை யூஸ் பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து 20 rupees. இது இங்கே இருக்க லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். இது பேர் என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு நான் மேக்ஸ்பி சைட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த சார்ஜர் போர்டை. இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு வர்றதுக்கு. என்ன போஸ்ட்மேன் எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 rupees. ஆனால் நான் வாங்கும்போது 250 சம்திங் இருந்தது. இப்போதைக்கு 300 விற்கிறாங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா Z1 Pro. இது இப்போ வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம், இது வந்து கழட்டுறது ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக கழட்டுங்க. ஒரு வழியாக கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இது தான். இதை வந்து கரெக்டாக எடுங்க பொறுமையாக. இவனை தூக்கி ஓரம் வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சிருக்கு. இந்த ஸ்பீக்கரில் வந்து லைட்டாக டர்ட் இருக்குது, எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் தூசிலாம். இந்த போர்ட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபாக்குள்ளே தான் வரும். இதை மாற்றினாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன பிரச்சனை, ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஒர்க் ஆகலை. அதே மாதிரி வந்து ப்ளோவரும் என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் அந்த போர்டே வாங்கிட்டேன். ஓகே நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆண்டனா, இது ஆண்டனாவும் ஸ்லோவாக எடுத்துங்க. அதேமாதிரி இது மதர் போர்டுக்கு போகக்கூடிய வந்து லைனு, அதையும் கேர்ஃபுல்லாக கழட்டிடுங்க. நமக்கு இவன் மட்டும்தான் தேவை, இவன் மட்டும் தனியாக எடுத்துடலாம். அடிக்கடி என் மண்டையை வச்சு நானே ஃபுட்டேஜை மறைஞ்சிடுறேன். எடிட் பண்ணும் போது தான் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பழைசும் புதுசும் இது. எனக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கின குவாலிட்டி வந்து பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லாயிருக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஓகே போர்டு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அதேமாதிரி நான் அந்த மதர் போர்டோட லைனும் நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் படபடப்பாக இருந்தது, எதனா ஆகிட போகுதுன்ட்டுன்னு. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒர்க் ஆகுதா பார்த்துக்கலாம். ஓகே எல்லாமே பக்காவாக இருக்குது, சூப்பராக. இப்போ நம்ம வந்து இந்த ஆண்டனாவை மாட்டிட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் எஸ்கேப் ஆயிட்டேன்டா. இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்க. நம்ம பரபரப்பாக பண்ணுறதில் வேறு எதனா தப்பு பண்ணிடலாம், அதனால் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஃப் த கேமரா நான் வந்து நிறையா பண்ணியிருக்கேன் ஸ்லோவாக, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால் ஸ்க்ரீனில் பார்க்குறது மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பொருளை ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து தனி அது. ஸோ ஹாப்பி தான். நம்ம வந்து நல்லா செக் பண்ணிட்டோம், சூப்பராக இருக்குது, பக்காவாக ஒர்க் ஆகுது. எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க டிபி தமிழ் இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.